நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக எதிர்பார்த்த மிக முக்கியமான தேர்தல் இந்த 2 மாநிலங்களோட தேர்தல். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பார்த்தா அது பாஜகவுக்கு ஒரு சரிவு இருக்கிறது தான் அந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது உணர்த்துது. இதுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? ஆட்சிக்கு வந்த பிறகு கூட திரும்ப சார் 3 வாட்டி பெல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி ஒரு இது கேஷ் சென்சஸ் இது வாட்டி 3 பில்லு இந்த ஒரு 100 நாள்ல 3 வாட்டி பெல்ட்டி. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ல பெல்ட்டி. எப்படி குட்டிக்காரணம் போடுறதுன்னு மோதி டெய்லி வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஹைதராபாத்ல இருக்குது. ஹைதராபாத்ல ரிமோட் கண்ட்ரோல் வச்சாதான் நம்ம ஆட முடியும். திருப்பதி லட்டு கேஸ்ல மோடி பேசவே இல்லை. இந்த மாட்டு இறைச்சியை பத்தி அப்படியே ரத்தம் கொதிக்கிற ராம மெய்யப்பன் மாதிரி ஆட்கள்லாம் மோடி ஏன் பேசலன்னே கேட்கல. அப்ப வந்து இத்தனை நாள் அப்புறம் என்ன 4 தண்ணி தெளிச்சு விட்டு மந்திரம் ஓதினா எல்லாம் போயிடுமா? எனக்கும் வேதம் தெரியும். எங்கேயும் சொல்லல இது மாதிரி 4 தண்ணிய புண்ணியத்தை பண்ணிட்டா அது இருங்க. அதுக்கு ஜகன் சொல்லிட்டாரு. ஒரு பிஜேபி எம்எல்ஏ, ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனரி, இது மாதிரி 4 மோடிக்கு வேணுங்கிற ஆளுங்க தான் அந்த திருப்பதி தேவஸ்தானம் போர்ட்ல இருந்தாங்க. எவ்வளவு தூரம் அவங்க கேம்பெயின்ல இறங்கி இங்க வந்து இதாவது கிளப்பி விடணும் ஹிந்து இதுன்னு திருப்பதியில பீஃப் கலந்துருக்குன்னு கிளப்பி விட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வேற மாதிரி பேசுது. நாயுடுவை இவர் கண்டிச்சிருக்கணும். நாயுடு கண்டிச்சாரா? கண்டிக்கல. அதனால இந்த சரிவுங்கிறது கிளியரா வந்துட்டே இருக்கு. ஹரியானால 3 ஸ்லோகன், ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் பைல்வான். அதாவது ஜெய் ஜவான்னா சோல்ஜர் தான் முக்கியம். அந்த சோல்ஜரே இவங்க கான்ட்ராக்ட் லேபர் ஆக்கிட்டாங்க. அக்னிவீர் ஸ்கீம்ல போட்டு கான்ட்ராக்ட் லேபரர் மாதிரி 4 வருஷத்துல காலி பண்ணிட்டாங்க. ஜெய் பைல்வான் அப்படின்னா பைல்வான்னா குஸ்தி சண்டை போடுறவன், பெண்கள் குஸ்தி சண்டை போடுறவன், ரேப் பண்ணவனா இவங்க கட்டி பிடிச்சி இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க. பிரிஜ்பூஷன் சொல்றாரு நான் ஹரியானாக்கு வந்து கேம்பெயின் பண்றேன்னு. வராதன்னு அமித்ஷா சொல்றாரு. அவருக்கு சீட்டு கொடுக்காம அவர் பையனுக்கு சீட்டு கொடுக்கறது, அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது, அவங்கள சார்ஜ் பண்றது, அந்த அம்மா சில்வர் மெடல் வாங்குறத பிடி உஷாவை இறக்கி விட்டு சில்வர் மெடல்ல கேன்சல் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் அங்க ஹரியானால எதிர்கொலிக்கும். அது ஜெய் பல்வான். 3வது ஃபார்ம்லா. இந்த இதுல வந்து ஃபார்மர்ஸ் மேல 1 வருஷமா துப்பாக்கி சூடு. இந்த கனகாராவ் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? அங்க உட்காந்துன்றக்கெல்லாம் 1000 ரூபா காசு வாங்கிட்டு வந்திருக்குது. 1000 ரூபா காசு வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரு போலீஸ் லேடி செருப்பால் அடிச்சாங்களே, ஒரு இதுல ஒரு செக்யூரிட்டி கேட்ல அடிச்சாங்கல்ல. அதுதான் பிஜேபிக்கு அகேன்ஸ்டா ஹரியானால இருக்கிற கோபம். சரி, இவங்களோட சேர்ந்த துஷ்யந்த் சௌதாலாவ ஊருக்குள்ளேயே வராதேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஊருக்குள்ளேயே வராதேங்கிறாங்க. இந்த போல் உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் இவங்க மேனிப்புலேட்டட். இவங்க கைகூஜாங்கள் போடுற நம்பர். பிஜேபியோட கைகூலிங்க போடுற நம்பர். இதை விட அதிகம் வரும்னு எதிர்பார்க்குதா காங்கிரஸ்? டெஃபினட்டா. இதுல என்ன சந்தேகம்? சரி, ஓகே ஓகே, வரேன். களத்துல இருக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க பேச வேண்டியது. நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். சந்திரசேகர் சார், ஏன் மகாராஷ்டிரா ஒழுங்கான எலெக்ஷன் கமிஷன்னா மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடந்திருக்கணும். வயநாட்டுல மோதி நிற்பாரா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.